பாருங்க பீட்டா ஃபிஷ் மாதிரி இருக்கு. கான்ஃபிடன்ஸ் தான் அதிகம் நமக்கு. இது நேம் என்ன ப்ரோ? ஆக்சுவலி இது வந்து வெறும் 70 தான். ஆமாம் ப்ரோ. ஹாய் எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாக்டிக் ரொம்ப ரேரான ஸ்பீஷீஸான கப்பி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஃபார்ம் கிட்ட வந்துட்டோம். நம்ம எதிர்க்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் ப்ரோ தான் மீட் பண்ணி என்னென்ன வீடியோ வச்சுருக்காரு எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்னு சொன்னாங்க. உள்ளே வந்துட்டோம். ப்ரோ இங்கே தான் இருக்காரு. ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வச்சுருக்காரு. ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஃபார்ம் நீங்கள் 4 பாக்ஸ் தான் இருக்குது? இது இல்லை ப்ரோ, நம்ம பக்கத்தில் போனோம். நாங்கள் போகலாம். பக்கத்தில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதுதான் ஃபார்ம்னு இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டேன். இங்கே பாருங்கள். ஆஹா, இருக்கிற எல்லா கப்பீஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் போலையே. எல்லாமே இங்கே தான் இருக்குங்க. ஐ வாவ், இந்த கப்பீஸ் பேர்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. இருக்கிற எல்லா கலரும் இருக்குது. இங்கே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேரான ஸ்ட்ரெயின்ஸ் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் நிறையா பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது. ஃபார்ம் வச்சுருக்க ப்ரோக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி நீங்கள் கப்பீஸ்லாம் வளர்க்குறது, எப்படி கப்பீஸை வந்து காப்பாற்றுறது, எப்படி ஒழுங்காக ப்ரீட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபார்ம் வச்சுருக்கிற ப்ரோக்கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கேட்டுடலாம். அப்படியே இதை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்னென்ன கப்பி வேரியன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இது மெட்டல் ப்ளூ லேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கிறதுலே நல்ல எக்ஸாட்டிக்கான கப்பி ஸ்ட்ரெயின். மேக்ஸிமம் இது இந்தியாவிலே ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்குது. அது நம்மகிட்டையும் இருக்குது. இது கோய் டெக்ஸ்டோ ப்ரோ, கிளாஸ் பெல்லி. இது நம்மகிட்ட ரிப்பனும் இருக்குது, நான் ரிப்பனும் இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கும். கோயிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பிங்க் கிராஸு. இதுலேயும் ரிப்பனு நான் ரிப்பன் ரெண்டுமே இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். இது சாண்டா கிளாஸ் வெரைட்டி. சாண்டா கிளாஸ்லேயே ரெட்டட் சாண்டான்னு சொல்லுவாங்க. இது சாதா கிடையாது. ரெட்டட் சாண்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்தது? இவ்வளோ சூப்பராக வச்சுருக்கீங்க. எப்படி இது ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தது? அது சின்ன வயசுலேருந்தே ஃபிஷ்ஷு ரொம்ப ஹாபி அதிகம் ப்ரோ. இல்லையே ஃபிஷ் வளர்க்கணுன்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்தாலும் ஃபிஷ்ஷு தான் வளர்க்க போகிறன்றது நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம வீட்டில் இருக்க சின்ன இடத்த வச்சுட்டு அதிலே நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷை கொடுக்கலான்ட்டு பண்ணலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கொடுத்தான். தம்பி ஒருத்தன் கோபின்னு இருக்கான், நம்ம தம்பி தான். அவன் தான் கொடுத்தான் இந்த ஐடியா. அவன் கொடுத்ததுலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. இது பேர் என்ன ப்ரோ? இது சீத்ரூ கோய் ப்ரோ. சீத்ரூ கோய். இது மேக்ஸிமம் இது குட்டி க்ரோ ஆகிறது வயிற்றுலேயே நம்ம பார்த்துக்கலாம். எக்ல இருந்தே அது குட்டி தெரியும். எக்ஸ் அப்படியே தெரியுது. இது கேமராவில் தெரியுதான்றது தெரியல, ஆனால் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற குட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியுது. சூப்பராக இருக்குது. நம்ம நேராகவே பார்த்துக்கலாம் ப்ரோ. அது வயிற்றில் என்ன குட்டி க்ரோ ஆகுது அதை பார்த்துட்டு நம்ம எடுத்து கூட நம்ம செப்பரேட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உள்ளே குட்டி இருக்குதுன்றது வெளியில் தெரியுது. அதை மட்டும் அழகாக செப்பரேட் பண்ணிடலாம். இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ சூப்பராக இருக்குது? அது ஒயிட் டெக்ஸ்டோ ஒயிட் ப்ரோ. அது நம்மகிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் ஓல்டு லைனேஜ் அது மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா? இருங்க பிடிச்சி காட்டுறோம் ப்ரோ. பிடிச்சி காட்டுங்க ப்ரோ. இது ஒயிட் டெக்ஸிடோ. ஒயிட் டெக்ஸிடோ சூப்பராக இருக்குது. எதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ. ஆனால் நல்லாயிருக்கும். சைடு வியூ சூப்பராக இருக்கும். டேங்க்ல ஆட் பண்ணிங்கன்னா கிளாஸ் டேங்க்ல ஆட் பண்ணிங்கன்னா கிளாஸ் டேங்க்லேயும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இது மாதிரி பாக்ஸில் விட்டால் கூட இது சூப்பராக இருக்கும். பாண்டில் விட்டால் கூட சூப்பராக இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் செம்ம அழகாக இருக்குது. இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இந்த பாக்ஸில் செம்ம அழகாக இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது. நாங்கள் ப்ரோ சேஃபாக விட்டுடுங்க. வா, என்ன ஊற்று பார்த்துட்டு இருக்கிற கப்பீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் வந்து வேணும்னு சொல்கிறான். நம்ம வாங்க, நம்மளுக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமேட்டு வாங்கிடலாம். ஆனால் ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்று செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒன்று பார்க்குறோம் சூப்பராக இருக்குது, பக்கத்தில் அதை விட இன்னும் சூப்பராக இருக்குது, அது பக்கத்தில் இன்னும் அதை விட சூப்பராக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்கிறாரு. அதான் எப்படின்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் நிறைய கப்பீஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருப்போம். இது ஸ்னேக் ஸ்கின் பிளாக்கு. என்ன ப்ரோ உள்ள ஜொலிக்குது? ஆமாம், அது அந்த பாடியில் வந்து ஸ்னேக் ஸ்கின் வரும். இது பிளாக் நார்மல் ஜெட் பிளாக்கை விட கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பிளாக் வெரைட்டி தானே ப்ரோ. உள்ள பச்சை கலரில் அந்த பாடியில் ஸ்னேக் ஸ்கின், அந்த ஸ்கின் வந்து அப்படி இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வரும்? இது 150 போடலாம் ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது வெள்ளை கலரு ப்ளூ கலர் மாறி மாறி. இது ஸ்ரீலங்கன் ஒயிட்டு, ஸ்னோ ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் பரவலாக சொல்கிற பேர் இது. ஆனால் ஸ்ரீலங்கன் ஒயிட் தான் அதோட பேர். பிடிங்க பார்ப்போம். செம்ம அட்டகாசம் பண்ணுறாங்க, பிடிக்கவே முடியல. இது பார்த்தீங்கன்னா டபுள் கலராக இருக்குது, ஜொலிக்குது. இவர் நேம் என்னது ப்ரோ? இது ஸ்ரீலங்கன் ஒயிட்டு. ஸ்ரீலங்கன் ஒயிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளூ கலந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது ப்ரைஸில் எவ்வளோ ப்ரோ வரும்? இது 150 கோட் பண்ணலாம் ப்ரோ. 150. இவர் நேம் என்ன ப்ரோ? இது ரெட் டெக்ஸிடோ கிளாஸ் பெல்லி. இது ஆனால் பார்க்க கொஞ்சம் கோய் வெரைட்டி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது கோய் கிடையாது. இது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இது 200 போடலாம் ப்ரோ. 200. சூப்பராக இருக்குது.
இதெல்லாம் டேங்க்கில் கிளாஸ் டேங்க்கில் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இருக்குல்ல. இது நேம் என்ன ப்ரோ? ஹெச்பி ப்ளூ. இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இல்லைன்னா ஒரு 200-150 வரும்ண்ணா. நம்ம கிட்ட இது 70 தான் ப்ரோ. ஹெச்பி ப்ளூ. ஹெச்பி ப்ளூ இது வந்து வெறும் 70 தான். ஆமாம் ப்ரோ. லாண்டி கோய் ஷார்ட் பாடி சொல்லுவாங்க ப்ரோ. இது வெளியே வந்து கேரளா சைட்லாம் 300 பேர் போட்டுட்ருக்காங்க. நம்ம 150 to 200 கொடுக்கலாம். இது ஸ்ட்ரெயின் குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ. இது என்ன ப்ரோ மாலி சைஸில் இருக்கு? இது ஹெச்பி ப்ளூ ப்ரோ. அங்கே ஏற்கனவே பார்த்தோம்ல, அதோட பேரண்ட் சைஸு. இன்னமும் பெருசாக வளரும் ப்ரோ கபி. இதை விட பெருசாக வளருமா? இன்னும் பெருசாக வளரும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், இது நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக மாலி சைஸில் இருக்குது, அவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பி. நீங்கள் என்ன ஃபுட்டு ப்ரோ போடுவீங்க இதுக்கு? நம்ம மார்னிங் வந்து லைவ் கல்ச்சர், அதாவது ஆர்டிமியா இல்லைன்னா மொய்னா போடுவோம். ஈவினிங் வந்து ஃபார்ம் ஃபீடு போடுவோம். ஃபார்ம் ஃபீடு நடுவில் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பில்லட்ஸ் மாற்றி போடுவோம். இது என்ன ப்ரோ வேறு லெவலில் இருக்குது? இது டைமண்ட் ப்ளூ. இது ப்ளூ டைமண்ட் சொல்லுவாங்க. செம சூப்பராக இருக்குது. இது நல்லா வீட்டா மாதிரி இருக்குது ப்ரோ இது. ஆமாம், இது கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் ப்ரோ. மாலி சைஸ் வரும் அடல்ட் ஆச்சுன்னா. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு ஃபேன்சி மாலின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது மாலி இல்லையா. இது பேர் என்னது ப்ரோ? ப்ளூ டைமண்ட். ப்ளூ டைமண்ட். இது பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செம பெருசுங்க இது. இதோட டைல் பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் டைல் ப்ரோ. ரவுண்ட் டைல், அதாவது பீட்டா ஃபிஷ் மாதிரி இருக்குது. பீட்டா ஃபிஷ்ஷே கொஞ்சம் சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது ப்ரோ. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கினா எப்படி ப்ரோ வாங்குறது உங்ககிட்ட இருந்து? நம்ம கிட்ட கொரியரும் பாசிபிள் தான் ப்ரோ. இப்போ அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட இன்ஸ்டா ஐடி, நம்ம ஃபின்டாஸ்டிக் கப்பின்னு இன்ஸ்டா ஐடி இருக்கு. ஃபின்டாஸ்டிக் கப்பி நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்கு. அதுலேயும் டிஎம் பண்ணலாம். நம்மகிட்ட வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு. என் கான்டாக்டும் பண்ணலாம். நான் நம்பர் கொடுக்குறேன். 7708917076. இது என்னோட பர்சனல் நம்பர் தான். இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் வந்து இன்ஸ்டா ஐடி, வாட்ஸ்அப் குரூப்பு, பர்சனல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரோ கிட்ட வேணும்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கான்டாக்ட் பண்ணிங்க ப்ரோவை. அப்போ என்னென்ன வந்து அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வாட்ஸ்அப்பில் பண்ணிடலாம். ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் சொல்கிறேன்னாரு. நீங்கள் இதில் இருக்க ஃபிஷஸ் ஏதாச்சும் வேணும்னா ப்ரோ வந்து கான்டாக்ட் பண்ணிங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. மகேஷ் ஹாப்பியா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த ஃபார்ம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோவை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய் ப்ரோ. டாட்டா சொல்லுங்கள். தேங்க்ஸ். டாட்டா ப்ரோ. டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.